அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. சையதுனா அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு ஜெய்னப் பின் அபீ சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ சலமா என் பால்குடி சகோதரர் ஆவார் என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 5123 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ சலமா பின் அப்துல் அசத் ரதியல்லாஹு அன்ஹு மக்காவில் அறியாமை காலத்திலேயே மிக புகழ்பெற்ற அப்துல் அசத் என்ற குடும்பத்தை சேர்ந்தவர் ஆவார்கள். அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இயற்பெயர் அப்து முனாஃப் என்று இருந்தது. முனாஃபுடைய அடிமை என்ற பொருள் கொண்ட இவருடைய பெயரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் என்று மாற்றினார்கள். பின்னர் இவர்களுக்கு சலமா என்ற குழந்தை பிறந்ததால் இவர் அபூ சலமா என்று அழைக்கப்பட்டார். இந்த பெயரிலேயே இவர்கள் பிரபலமாக அறியப்பட்டார்கள். இவர்கள் எல்லா ஹிஜ்ரத்திலேயும் பங்கேற்றார்கள். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னல் அபிசீனியா என்ற எத்தியோப்பியாவுக்கு முதலாக முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் புறப்பட்டார்கள். அவர்களுள் முதலாவதாக சென்றவர் இந்த அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு. தன்னுடைய மனைவியோடு இந்த ஹிஜ்ரத்து பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பதுதான் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட ஊர்ஜிதமான ஒரு செய்தி. அபிசீனியா ஹிஜ்ரத்தை முடித்து பின்னர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செல்லுமாறு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த போது அந்த ஹிஜ்ரத்து பயணத்திலேயும் அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே முதலாக அந்த பயணத்தை துவங்கினார்கள். பத்ர் என்ற தற்காப்பு யுத்தம் உள்ளிட்ட யுத்தகலங்களில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பங்கு கொண்டு போராடியவர்கள். இவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி செய்திருக்கக்கூடிய தியாகங்கள் இவ்வளவுதான் என்று வரையறைப்படுத்த முடியாத வகையிலே அமையப்பெற்றது. இந்த அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹத் என்ற தற்காப்பு யுத்தம் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டு அதில் எதிரி படையிலே இருந்து ஒருவர் எய்த அம்பு இவருடைய வலது கையில் மேற்பகுதியிலே பட்டு பெரிய காயத்தை ஏற்படுத்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காயத்திற்கு உண்டான மருத்துவத்தை மேற்கொள்ளுமாறு சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே ஒரு படையை ஏற்பாடு செய்து ஒரு கோத்திரத்தினரை அவர்களுடைய இடத்திலேயே எதிர்கொண்டு அவர்களுடைய சதியை முறியடிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு ஊருக்கு அனுப்பி வைத்தார்கள். வெற்றியோடு அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் படையோடு திரும்பினார்கள். அந்த நிகழ்வுக்கு 10 நாட்களுக்கு பின்பாக அவர்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட அந்த காயத்தில் உள்ளே புரையோடி கிடந்த அந்த காயம் குப்புளமாக வெடித்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அதற்கான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு சிகிச்சை பலனின்றி வேதனையும் உபாதையும் காரணமாக அவர் மரணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது.
ஹிஜ்ரி 4 அல்லது 3ஆம் ஆண்டு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ஜமாதுல் ஆஹிரா மாதம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரு மிகச்சிறந்த வீர தியாகியாக அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைந்ததற்கு பின்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை ஆதரிக்கும் முகமாக எண்ணற்ற ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.